Welcome to the class, children. இன்னைக்கு we'll state and prove basic proportionality theorem. எக்ஸாமில் வந்து they can even ask state and prove basic proportionality theorem கூட கேட்பாங்க. So in that case you have to write the statement. Statement is very clear. If a line is drawn parallel to one side of a triangle, that is in the line you're drawing a line DE parallel to any one side. இப்போது BCக்கு parallel நம்ம Dன்ற ஒரு லைன் வரைகிறோம் to intersect the other two sides at two distinct points. Okay, that's what they have given. Then the two sides are divided in the same ratio, right? Adavadhu in this AD by DB will be equal to AE by EC. That's the proof we need to prove it. Basic proportionality theorem பொறுத்த வரைக்கும் எங்கே BPT அப்ளை பண்ணுன்ற ஒரு கன்சர்ன் எல்லாருக்குமே இருக்கும். You have to use BPT whenever in a triangle, whenever you find two parallel sides. ரெண்டு parallel sides இருக்குன்னா ரெண்டு parallel sides இருக்குது. For example, like இந்த மாதிரி situation இருக்கிற பட்சத்தில் the other two sides will be divided in the same ratio என்ற கான்செப்டை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த proof of BPT goes like this. So you should always write given. Given is what? Let us take ABC is a triangle wherein they have already given DE is parallel to BC. Okay, that is the given situation. To prove என்ன? We need to prove the other two sides are divided in the same ratio, meaning inge AD by DB is equal to AE by EC அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இட்ஸ் a very simple proof. I'll tell you how to do it. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரூஃப்னு எடுத்துக்குவோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? simple construction. First thing what we need to do is that I want to join BE. If you see நான் வந்து BE join பண்ணுறேன். The BE join பண்ண உடனே you can see there is a triangle formed here. தெரியுதுங்களா? This triangle is formed. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏன் நம்ம இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ரேஷியோ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? AD by DB இருக்குது. ஸோ அப்போது இந்த ரேஷியோ இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதுக்கு BE ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஒரு ஹைட் வேணும். இந்த ஹைட் யூஸ்வலாக நமக்கு எப்படி கிடைக்கும்னா we draw a perpendicular. How do we draw perpendicular? I'm going to draw a perpendicular from E to AB. This is the perpendicular. நான் ஒரு perpendicular வரைகிறேன். ஓகேங்களா? You see the perpendicular? So I'm using this line. This is the perpendicular to எதுக்கு? I'm drawing EM as a perpendicular which is perpendicular to AB, the entire line. இதுக்கு இது perpendicular வரைகிறேன். So EM acts as a height for this triangle. Do you understand, children? EM is the height for this triangle. Okay, the entire triangle. இப்போது இந்த entire triangleனு சொன்னால் கூட இதுக்குள்ளே நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம். எப்படி? இந்த ட்ரையாங்கிள்குள்ளே யூ கோயிங் டு கன்சிடர் ADயை வந்து பேஸாக வச்ச மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஓகேவா? AD பேஸாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், DB பேஸாக இருக்கிற மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள். லாஜிக் புரியுதுங்களா? இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிளை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே இந்த பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிறதுனால இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஹைட் என்னவோ அதுதான் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டும் மாறிடும். லைக் த ஹைட் ஆஃப் திஸ் பிகர் ட்ரையாங்கிள், நம்ம பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைட் என்னவோ இதுக்குள்ளே நீங்கள் எந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அதோட ஹைட்டும் இதுவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் த லாஜிக். இப்போது ஆஸ் ஐ செட் we are going to consider triangle ADE. அதாவது ADயை பேஸாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதோட ஏரியா என்ன? half into base into height. half into base வந்து AD, height வந்து EM. Okay, is that clear, children? Similarly, as I said, DBயை பேஸாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அப்போ என்ன ட்ரையாங்கிள் ஆகிடும்? யூ கேன் டேக் DBE ஆர் இந்த கேஸில் BDEன்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்? ஸோ இட் கோஸ் லைக் திஸ். BDE இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதோட ஏரியா என்ன? half into base into height. ஸோ half into base into height. as I said, இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஹைட் வந்து என்ன இருக்கும்? EM தான் ஹைட் இல்லைங்களா? ஸோ EM is the height. Now I'm going to divide this two area. So area of this divided by area of this பண்ணால் எனக்கு இங்கே ரெண்டுமே காமனாக இருக்குன்றதுனால இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஹாஃபும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா I'll get AD by DB. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சிங்களா? இட்ஸ் a very simple thing. Similarly, I hope you understand. AD by DB கிடச்சிருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு இஸ் அச்சீவ்ட். ஸோ சிமிலர்லி in order to get the right hand side நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? I'm going to join
dn இந்த இடத்துல sorry I'm going to first join CD ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். CD ஜாயின் பண்ணதுக்கப்புறம் I'm going to draw a perpendicular to ACக்கு perpendicular ஒன்று வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ ACக்கு perpendicular வரைஞ்சதுக்கப்புறம் the same logic you get we are focusing now on எந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுறோம்? AE by EC. அப்போது இந்த சைடுக்கு இன்வால்வ் ஆகிருக்க மாதிரி ட்ரையாங்கிள் வந்து this triangle. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளில் வாட் யூ see is that ரெண்டு சின்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இந்த சின்ன ட்ரையாங்கிளும் இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அப்போது AE இருக்கிற மாதிரி பேஸ் இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணால் இட் இஸ் AED. ஸோ AED எடுக்கிறோம். அதோட ஹைட் இஸ் DN. ஸோ which I didn't write it. Let's take the height as DN. So I'm drawing DN which is perpendicular to AC. Right? ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் AED சின்ன ட்ரையாங்கிள் எடுத்து அதோட ஹைட் வந்து DN. அதோட ஏரியா என்ன ஆகிடும்? இப்போது half into base into height, half into base into height. Similarly I'm taking the another triangle in the triangle. அப்போ இதோட base is EC is the base. அப்போ EC is base, height is again DN is going to be the same height. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா DN காமனாக இருக்குது, கேன்சல் ஆகிடும். half கேன்சல் ஆகிடுச்சுன்னா I'll get AE by EC which is my right hand side of the equation. Now I should equate this two. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும்னா இதையும் ஈக்குவேட் பண்ணணும்னா பேசிக் லாஜிக் என்னென்னா we have to say either one of the side is equal. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? if LHS is both the equation is equal then you say RHS is equal. இப்போ நான் RHS ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் LHS ரெண்டும் சேம்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ LHSல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நியூமரேட்டர் இஸ் சேம். ஏரியா ஆஃப் ADE இதுவும் வந்து ADE தான், ஆனால் AEDன்னு மாறி இருக்குது. பட் which talks about the same triangle. இந்த triangle தான் இங்கேயும் கன்சிடர் பண்ணியிருக்கோம், இங்கே AEDன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் இஸ் ஆக்சுவலி த சேம். இப்போ டினாமினேட்டர் நம்ம சேம்னு சொல்லிட்டோம்னா left side will become equal. So naturally I can say RHS is also equal. So in order to say LHS is equal, so what I'm going to do is that we are going to use a basic theorem from your 9th standard. The basic theorem says if you have two parallel sides and if you have two triangles between two parallel sides, the areas is going to be the same. அப்போ இங்கே எப்படி எழுதுறோம்னு பாருங்க. BDE which is BDEO ECD has same base, correct? DE as the base and lies between two parallel sides. Okay, and if this is the case, we know from the theorem this two triangle area will be the same. So using that statement, that's what I've written here. Here BDE and ECD have same base and are between two parallels which is DE and BC. Hence I can say these two areas are equal, meaning this and this area is equal and already this and this is equal. So eventually LHS becomes equal. If LHS is equal, therefore I can say RHS is also equal. That's how we write the proof of the basic proportionality theorem. I hope you all understood, children. So when you're writing in your board exam, you have to be very clear. If they are asking to state and prove basic proportionality theorem, illa prove basic proportionality theorem ni ketalume, you have to write the statement clearly. Statement has it holds mark. Kandipa statements ku vandu mark kodupanga along with the diagram. Adukaprom proper given எழுதி to prove எழுதி construction எழுதி proof வந்து parallel எழுத கற்றுக்கோங்க. ஏன்னா உங்கள் போர்டு பேப்பர் ஹொரிசான்டலாக தான் இருக்க போது, லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கும். you'll have a sufficient space to write like this and you can easily finish the theorem like this. And don't forget, in most of the cases common error என்னென்னா இது வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் எழுதிட்டு டேரெக்டாக இந்த ஸ்டெப்பை எழுதிடுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், இதுக்கு கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் மார்க் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த ரீசன் எழுதுனதுக்கப்புறம் தான் LHS ப்ராப்பராக ஏன் ஈக்குவல்னு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கொடுங்க. ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட், சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching. Subscribe to the channel for more videos.